கண்ணாடி மாதிரி தெளிவா இருந்த என்னோட சங்கரன் மனசு யார கலங்கப்படுத்தினதுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மீனா, இப்பவே வரேன்டி. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படி உம்மன் இருந்தா என்னடி அர்த்தம்? எதுக்காகடி என்னோட லவ் மேட்டர்ல நீ தலையிடுற? ஓ லவ் மேட்டரா? என்னடி வளர்ற? ஓ லவ் மேட்டர் என்னன்னே எனக்கு தெரியாது. பொய் சொல்லாத. அன்னைக்கு சங்கரனுக்கு உடம்பு முடியாதப்போ நான் கஞ்சி கொண்டு போய் கொடுத்ததுக்கு நீ கிண்டல் அடிச்ச. இப்ப ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. ஓ, அப்ப நீ சங்கரனை தான் லவ் பண்றியா? ஆமா, உயிருக்கு உயிரா விரும்புற. நான் சங்கரனை விரும்புறதுல உனக்கு என்னடி கஷ்டம்? அதையும் டிஸ்டர்ப் பண்ற. நான் கற்பனையில சொன்ன காதலுக்கே தடை சொன்னவ நீ இப்ப நிஜ காதல எப்படி நீ சகிச்சுப்ப? பைத்தியம் மாதிரி வளராதடி. நீ கற்பனையில ராஜகுமாரனை விட்டுட்டு தேரோட்டிக்கு மாலை போடணும்னு ஆசைப்பட்ட. as a குட் ஃப்ரெண்டா அது எனக்கு சரியா படல, அவ்வளவுதான். அப்ப கற்பனையில தேரோட்டிக்கு மாலை போட்டேன். இப்ப நிஜத்துல பரிசல் ஓட்டுறவனுக்கு மாலை போடணும்னு ஆசைப்படுறேன். அது உனக்கு பிடிக்கல, அதான் தடுக்க முயற்சி பண்ற. நீ சங்கரனை விரும்புறதே இப்ப நீ சொல்லிதாண்டி எனக்கு தெரியும். நீயும் சங்கரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பும் போது நான் எப்படி தடுக்க முடியும்? சங்கரனை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி என் காதல ரெஃப்யூஸ் பண்ண வச்சிருக்க. நான் எதுக்கடி அவனை பிரெயின் வாஷ் பண்ணி உன் காதல ரெஃப்யூஸ் பண்ண வைக்கணும்? பொறாமடி, பொறாம. சின்ன வயசுல இருந்து நீ விரும்பின உன் மாமனை கட்டிக்க முடியல, உன் கல்யாணம் தள்ளிக்கிட்டே போகுது. எங்க உனக்கு முன்னாடி என் கல்யாணம் நடந்துடுமோன்னு பொறாம. இவ்ளோ நாள் பழகியும் என்ன இவ்ளோ சீப்பா எடை போட்டுட்டியே. இப்படி பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? பின்ன என் கூட இவ்ளோ அன்பா பழகுனவ இப்ப திடீர்னு என்னோட காதல ரெஃப்யூஸ் பண்றானா? அதுக்கு என்ன அர்த்தம்? அன்புக்கும் காதலுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியலன்னு அர்த்தம். என்னடி பாக்குற? சங்கரனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேர்கிட்டயும் ஒரே மாதிரியான அன்போட நட்போட பழகுறான். நீதான் அத லவ்னு தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அப்படி ஒருவேளை சங்கரன் உன்னை லவ் பண்ணிருந்தா உன்னை முதல்ல வாழ்த்துறவ நானா தான் இருப்பேன். ஆனா சங்கரனை பொறுத்த வரைக்கும் நார்மல் லைஃப்ல இருந்து விலகி ஒரு லட்சிய வாழ்க்கை வாழ்றவனா தெரியுது. அவனோட லட்சியத்துல நிச்சயமா காதலுக்கெல்லாம் இடம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். காதலும் சரி கல்யாணமும் சரி ஒரு புது உறவை ஏற்படுத்திக்கிற சந்தர்ப்பம். அந்த புது உறவு உனக்கு மட்டும் இல்ல, உன்னை பெத்தவங்க கூட பிறந்தவங்க எல்லாருக்கும் சேர்த்துதான். அப்படி ஒருவேளை சங்கர்னு உன்னை காதலிச்சிருந்தா அது உன் அப்பா அம்மா ஏத்துப்பாங்களா? உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உன் அம்மா அப்பா உறவை துண்டிச்சிட்டு சங்கரனோட உன்னால சந்தோஷமா வாழ முடியுமா? இதெல்லாம் நான் உனக்கு அட்வைஸா சொல்லல. உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. இத்தனை நாளா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா சொன்னேன். நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா என்ன மன்னிச்சிடு. சின்னமணி நீ எனக்கு
பள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியேஸ்வர சுவாமி நமோ நமः ஏகஹாரதி தீபம் தரிசயாமி. பிரசாதம் வாங்கிக்கோங்க. இந்தாங்க இந்தாங்கம்மா வாங்கிக்கோங்க. அம்மா, இந்தாங்கம்மா பூ. உங்க தலையிலேருந்து கீழே விழுந்துருச்சு. தேங்க்ஸ். பரவாயில்லைங்கம்மா. சங்கரா, என்ன மன்னிச்சிருப்பா. ஏம்மா, நான் எதுக்குமா உங்களை மன்னிக்கணும்? என்னால தானே உனக்கு பஞ்சாயத்துல அவ்வளோ அவமானம், இந்த தண்டனை எல்லாம். அதுக்கு நீங்க என்னம்மா செய்வீங்க? இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒருதலைபட்சமா நியாயம் சொல்றாங்க. அதுக்காக தான் சங்கரா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லி கேக்குறேன். அதை விடுங்கம்மா. அதுக்கப்புறமாவது உங்க புருஷன் ஒழுங்கா இருக்காரா? நீங்க சந்தோஷமா வந்தா அது போதும்மா. அன்பு சந்தோஷம் இதெல்லாம் நான் தான்ப்பா மற்றவங்களுக்கு காட்டணும். என் மேல கட்டத்துக்கு யாருமே இல்லை. எல்லாம் என் விதி. எந்த ஒரு விதியா இருந்தாலும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்குமா? நேரங்காலம் கூடி வந்தா எல்லாம் சரியாயிடும். ஏதோ வாய் முகூர்த்தம் நல்லதா சொல்ற, நடந்தா சரி. சரி, நான் வரேன் சங்கரா. வாங்கம்மா. இந்த வெள்ளிக்கெண்ணெய் எண்ணெய்க்கெண்ணெய் எங்க வச்சு தொலைச்சேன்னு தெரியல. என்ன இது, ஒரு பொருள் வச்ச இடத்துல இருக்குதா இங்க? இது என்னது இது? மூக்குப்படி டப்பா சாமி ரூம்ல. யாருது இது? அது சரி, பூஜை பண்ண வந்த ஐயர் விட்டுட்டார் போல இருக்கு. தேடுற பொருள் கிடைக்காது, கண்ட பொருள் எல்லாம் கிடைக்குது. மீனாட்சி, மீனாட்சி, ஆத்தா மீனாட்சி. என்ன பாட்டி? யாத்தா, தினமும் கோயிலுக்கு எண்ணெய்க்கெண்ணெய் வெள்ளிக்கெண்ணெய் எடுத்துட்டு போவியா? அது எங்க? உள்ளதான் இருக்கு. நான் உள்ள எல்லாம் தேடி பார்த்தாச்சு, அங்க எங்கேயும் இல்ல. நீ எங்கேயா வச்சிருக்கியான்னு ஞாபகம் பண்ணி பாரு. ஆமா பாட்டி, நேத்து கோயிலுக்கு எடுத்துட்டு போனல, கை மறதியா அங்கேயே வச்சிட்டேன் போல இருக்கு. ஐயோ, என்ன பொண்ணுமா நீ? அது 3 தலைமுறையா நம்ம குடும்பத்துல இருக்குது. இன்னும் சொல்ல போனா அதுக்குதான் என்னை விட வயசு ஜாஸ்தி. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. சரி. 4 பேர் வந்து போற இடம், யார் கையிலயும் மாட்டாம இருக்கணும். அது சுருக்கவா. சங்கரா, சாமி, சன்னதியை நான் பூட்டிட்டேன். ஆ. இனிமே கோயிலுக்கு யாரும் வரமாட்டா. ம். நீயும் உன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டோ ம். பெரிய வாசல பூட்டி சாவியை கொண்டு வந்து ஆத்துல கொடுத்துரு. சரிங்க சாமி. இந்தா, வரவா? வாங்க சாமி. என்னம்மா இப்ப போய் கோயிலுக்கு வர? உச்சிக்கால பூஜை கூட முடிஞ்சிருத்தே. நான் சாமி தரிசனத்துக்கு வரல. நேத்து வந்தப்போ என்ன கிண்ணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். அடடா, எந்த சன்னதியில வச்ச ஞாபகம் இருக்கா? துர்கை அம்மன் சன்னதில. அப்ப போய் சீக்கிரம் பாருமா. ம்.
மீனாட்சி, ம் ஏமா உட்காந்துருக்க? படுத்து தூங்கு. தூக்கம் வரல பாட்டி. என்ன பொண்ணுமா நீ? அதான் உன் மாமா உனக்குன்னு முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? படுத்து தூங்கு. ஐயோ பாட்டி, இப்ப என் கவலை அது இல்ல. ஆ, வேற என்ன கவலை? நம்ம ஊர்ல பரிசல் ஓட்டுறான்ல சங்கரன், ஆமா, அவனுக்கு என்ன இப்போ? சில சமயம் அவன் செய்யறத பார்த்தா ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தெரியுது. சில சமயம் சந்தேகப்படுற மாதிரியும் என்னென்னமோ பண்றான் பாட்டி. சந்தேகப்படுற மாதிரியா? அப்படி என்ன பண்றான்? என்ன பண்றாங்கறத விட ஏன் பண்றாங்கிறது தான் புரியல பாட்டி. இத பாராத்தா, யாரையுமே பார்த்த மாத்திரத்துல முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் 1000 ரகசியம் இருக்கும். உங்க அப்பனே எடுத்துக்க. பருவம் படபடக்கும் உன் பாத கொலுசின் அசைவினிலே என்